இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம லோட்டஸ் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நேற்று எக்ஸ்டர்டே கிளாஸஸில் மொக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. அண்ட் தென் நம்மக்கிட்ட ப்ராக்டிஸ் கோனும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் மிக்ஸாலஜி கிட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்த வீக்குக்கு மேலே நமக்கு மிக்ஸாலஜி கிளாஸஸ் வரும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த நார்மல் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். உடனே நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ, சும்மா ஒரு தடவை 2 தடவைக்கு மேலே விட்டுறக்கூடாது. அடுத்து திருப்பி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டிசைன் வராது. ஸோ உங்களுக்கு அது உங்களுக்கே தோணணும் இந்த டிசைன் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், அடுத்த டிசைனுக்கு போங்க. ஓகேங்களா? ஸோ ஏனோ தானோன்னு போடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக நீட்டாக போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் நேற்று போட்ட மாதிரி மொட்டு போடுறேன். ஸோ லோட்டஸை பொறுத்த வரைக்கும் ஷேப் முதல்ல போடுற மொக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக போட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க லீவ்ஸ் வந்துட்டு சின்னதாக போட்டுக்கலாம். அதை இலைய உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். இதுலேயே வந்துட்டு இந்த பார்டரை வந்துட்டு இப்போ திக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்டர் எதுவும் திக் பண்ணலை, ரொம்ப மெலிசான பூ போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம பார்டரை திக் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஷேப் வந்துட்டு ஃபுல்லாகவே பெரிய லோட்டஸ் போட போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம இந்த திலகம் வந்து நல்லா பெருசாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு டிசைனுக்கும் பார்டர் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எடுத்த உடனே நீங்கள் பெருசாக போடாதீங்க, ஐ மீன் திக்காக போடாதீங்க, அதுக்கப்புறம் பெருசாக திக்காக போடுங்க அப்படின்னு சொல்கிறது. நான் எப்படி கொண்டு வரணும் அதே மாதிரியே ஷேப்பில் கொண்டு வாங்க. அந்த முக்கு வந்துட்டு இந்த மாதிரி கூர்மையாக வர வேணாம். ஸோ அது ஒரு லைட்டான ஷேப்பில் ஃபஸ்ட்டு டிசைன் இல்லை, அந்த செகண்ட் டைப் மாதிரி வரணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் போட லோட்டஸ் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் போட தான் அது ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ மிக்ஸாலஜி கிளாஸஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. நிறையா பேருக்கு அது என்னானே தெரியல. ஸோ நான் மெஹந்தி கிளாஸஸ்னால் அதுவும் சேர்ந்து தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ மெஹந்தி கிளாஸஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பார்டர் பை பார்டராக நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் ஹேண்டு 2 பிரைடல் மண்டேலா டிசைன் எல்லாமே நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக்கான எலமெண்ட்ஸ் எல்லாமே தெரியணும். அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கு ப்ராக்டிஸ் கோனும் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் ப்ராக்டிஸ் கோன் கேட்குறீங்க, நான் ஏன் யாருக்கும் இன்னும் சென்ட் பண்ணலை அப்படின்னா, ஸோ நடுவில் இப்போ நான் கிட்டும் மிக்ஸாலஜி கிட்டும் கொண்டு வந்திருக்கேன். இது மூலிமா நீங்கள் இந்த கோர்ஸ் முடிக்கங்காட்டியுமே எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா, நீங்கள் அந்த மிக்ஸாலஜி கிளாஸஸில் கோனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அண்ட் தென் ஹென்னா பவுடர் எப்படி பை பண்ணணும், அதுக்கு ஈக்குவலாக ஆயில் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் அதை நம்ம ட்ரை பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் ரோல் எப்படி ரோல் பண்ணுறது, அதுக்குள்ளே கோன் பண்ணி நம்ம எப்படி இப்போ ஹோம்மேடு நான் எப்படி மேக் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் மேக் பண்ணுறது. ஸோ நீங்கள் இதை மேக் பண்ணி நடுவுலையே ப்ராக்டிஸ் கோனுன்னு சேல்ஸ் பண்ணலாம். ப்ரைடல் கோன் ரெண்டும் தனித்தனி தான், ஒன்றே கிடையாது. ஸோ ப்ரைடல் கோன் அப்படின்னா கையில் வச்ச உடனே செவக்கும் அந்த கோன். ஸோ ரெண்டுமே நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களோட மெஹந்தி ஆர்டிஸ்ட் பக்கத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஷாப்ஸுக்கெல்லாமே சேல்ஸ் பண்ணலாம் 20 rupees. அண்ட் தென் ஆர்கானிக் கோன் அப்படின்னு. இது என்னோடய பிஸ்னஸ் ஐடியாஸ். ஓகேங்களா? இது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஐடியா மெஹந்தி இதுலேயே. அதையும் நீங்கள் கற்றுக்கணும் நடுவில். அப்படிங்கிறதுனால தான் நான் மிக்ஸாலஜி கிளாஸ் லாஸ்ட்டில் வைக்காமல் உங்களுக்கு சென்டராக 1 week ஆஃப்டரே நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுலே இது வந்துட்டு பெரிய லோட்டஸ். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்படி பண்ணுறனோ பார்த்து அதே மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? எதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் குரூப்பில் வந்துட்டு நிறையா பேர் கிட்டத்தட்ட 150+ மெம்பர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் கிளாஸஸை வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் டெய்லி இனிமேட்டு வீடியோஸ் போடுறேன். முக்கால்வாசி பேர் டெய்லி வீடியோஸ் தான் கேட்டிருக்கீங்க. 1-2 பேர் தான் ஒர்க் இருக்குங்கிறீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணி அனுப்புங்க, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒர்க் பண்ணுற பேப்பர்ஸை மட்டும் தொலைச்சிடாமல் பத்திரமா வச்சுருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?
அண்ட் தென் அதுக்கு தான் நான் வந்து மிக்ஸாலஜி கிட்டுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் மிக்ஸாலஜி கிட்டோட ரேட் வந்துட்டு 450 ருபீஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் என்னை நம்பி கிட்டத்தட்ட இந்த இதில் வந்துட்டு 500+ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லோரும் என்னை நம்பி ஒர்க் பண்ணுறவங்களுக்காக நான் வந்துட்டு ஹோல்சேல் ரேட்டில் என்னோடய சைடு சேலம் போய் நான் சண்டே ஆர் வெனஸ்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி எல்லாமே விசாரித்து வச்சுட்டேன். ஸோ 250 ருபீஸ் அந்த கிட்டோட ரேட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட 150 ருபீஸ் வந்துட்டு லெஸ் ஆகி கிடைக்கிது. 450க்கும் 250க்கும் உள்ள இதுவே உங்களுக்கு வந்துட்டு. அதனால தான் நான் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த கிட்டில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு 2 or 3 டேஸ்க்குள்ளே ரிசீவ் ஆகிடும். அதை நீங்கள் பை பண்ணிவிட்டு கூட நீங்கள் எல்லாருக்குமே ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் நான் மிக்ஸாலஜி கிளாஸஸ் எடுப்பேன். நீங்கள் நடுவில் அதிலருந்தே உங்களோட கற்றுக்கிட்டு நீங்கள் கிளாஸஸ் எடுக்கலாம். அந்த மிக்ஸாலஜி கிளாஸஸ்ன்னு தனியாக எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் கோன் மேக் பண்ணி சேல்ஸும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஷாப்பை கண்டுபிடிச்சிருக்கேன். மீதி எல்லா இடத்துலையுமே நான் கேட்ட இடத்துல, ஸோ எனக்காக இல்லை என் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் கேட்ட இடத்துல எல்லாருமே 450 400 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் சொன்னாங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஆனால் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியானது. ஸோ நோ ப்ராப்ளம். நான் அந்த இடத்துல வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு சாம்பிள் ப்ராடக்ட்டு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ரிசீவ் ஆகிடும். வந்தவுடனே உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் வேணுங்கிறவங்க குயிக்காக உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க. நான் எத்தனை பேர் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட்டு நான் பல்காக சோர்ஸ் பண்ணி உங்கள் எல்லாேருக்கும் கொரியர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இது வந்து சின்னதாக தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த சின்னதாக பண்ணாமல் இந்த லோட்டஸை உங்களுக்கு நான் பெருசாக பண்ணி காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பெருசாகவே பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு சின்னதாக பண்ணுங்கள். ஸோ இந்த லோட்டஸ் வந்துட்டு இன்சைடு வந்துட்டு ஃபில் பண்ணுறது. நான் நிறைய பேத்துக்கு ப்ராக்டிஸ்க்கு இப்போ இன்ன வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் தான் கொடுக்காம இருக்கேன். எதனால் அப்படின்னா அதுக்கு ஒரு 60 ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும், இதுக்கு ஒரு 60 ருபீஸ். ஆக மொத்தம் நீங்கள் 2 தடவை வாங்கினா உங்களுக்கு 120 ருபீஸ் லாஸ் ஆகும். அதனால தான் நீங்கள் 2 வேணும்னு நினைக்கிறவங்க ஒட்டுக்கா பை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ நிறைய பேர் எனக்கு வரவேற்றீங்க. அதனால் நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு பை பண்ணிவிட்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இந்த மாதிரி லோட்டஸ்லாம் இது எல்லாமே லோட்டஸ் டைப்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ போட போகிற லோட்டஸ் வந்துட்டு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்களேன். இது வந்துட்டு இத்தனை நாள் இப்போ போட்டது வந்து கீழே காம்போடு வரும். இது வந்து காம்பு இல்லாமல் சிம்பிள் லோட்டஸாக வரும். ஸோ இதில் வந்துட்டு ஷேப் வரலை. ஏன் அப்படிங்கிறது பிகினர்ஸ் நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் வராது. ஸோ சென்டராக ஒரு கோடு போட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு தாராளமாக ஷேப்ஸ் வரும். ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வரும் கோனோட டிசைன்ஸு. இது பாருங்களேன், அந்த சைடு இந்த சைடு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ மேக்ஸிமம் ரைட் சைடு எல்லாருக்குமே வந்துடும், லெஃப்ட் சைடு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு சிலருக்கு லெஃப்ட் சைடு நல்லா வந்துடும், ரைட் சைடு வராது. ஸோ ப்ராக்டிஸ் இஸ் பெஸ்ட்டு தென் நான் சொல்லுவேன். ஸோ இது பார்த்திங்களா இந்த அத்தியமாக தெரியுது, ஆனால் எனக்கு இருந்து பார்த்தா கரெக்டாக தெரியும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், கோடு போட்டுக்கோங்க. கோடு போடுறப்ப உங்களுக்கு அந்த டிசைன் வந்துட்டு கரெக்டாக வரும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் பாருங்கள் கோடு போட்டுக்கிறேன். இந்த கோடு எனக்கு உங்களுக்கு தெரியணும், உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சால் கூட போதும். அந்த அளவுக்கு கூட சும்மா லைட்டாக டாட்டாக மைன்யூட்டாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ லோட்டஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல போடுற மொக்கு நீங்கள் பெருசாக போட்டுட்டு அதுக்கு அடுத்து போட போகிற ஃபெதர்ஸ் நீங்கள் மெலிசாக போட்டால் போதும். அப்போ தான் லோட்டஸ் மாதிரி உங்களுக்கு நீட்டாக தெரியும். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் இப்போ கோடு இப்படி போட்டுக்கோங்க. பட் நீங்கள் யார் ஹேண்டிலையாவது போடுறப்போ வந்துட்டு அந்த மாதிரி கோடு போடணுன்னு அவசியம் இல்லை. சும்மா மைன்யூட்டாக
அந்த டிசைன் போட்டால் உங்களுக்கு அந்த கோடே தெரியக்கூடாது, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடணும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். நான் உங்களோட ஹோம்ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிவ்யூ தரேன். நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்துட்டு நம்ம மேங்கோ டிசைன்ஸ் பார்க்கலாம்.